இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் கர்த்தருக்கு கொடுக்கிறோமா. ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 8 வசனம் 5. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். And this they did not as we hoped, but first gave their own selves to the Lord and unto us by the will of God. 2 Corinthians chapter 8 verse 5. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அதாவது நாங்க நினைச்ச மாதிரி அந்த ஜனங்கள் கொடுக்காமல் அதற்கும் மேலாக முதலாவது தங்களை தேவனுக்கும் பின்பு தேவனுடைய சித்தப்படி எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இந்த டாபிக்கை பார்த்த உடனே, ஆமா பிரதர், நாங்க கர்த்தருக்கு உதாரத்துவமாய் கொடுக்கிறோம், தசமமாக கொடுக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், இன்னும் பொருத்தனைகள் செலுத்துகிறோம், இன்னும் மிஷனரிகளை தாங்குகிறோம், இப்படின்னு அநேகர் தாங்கள் கொடுக்கிறதை பத்தி சொல்லலாம், நினைக்கலாம். ஆனால் இதை சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஒரு பிசினஸ் மேன் அவரோட பிசினஸ் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு லேட் நைட்டு வீட்டுக்குள்ள என்டர் ஆறாராம். அப்போ அவங்க ஒய்ஃப் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு ஒரு பேப்பரோட அவங்ககிட்ட நின்று ஒரு காரியத்தை அழுகையோட சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லேடி ஒரு ஸ்கூல் ரன் பண்றாங்க. அவங்க சொன்ன காரியம், இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல பிள்ளைங்கிட்ட பேப்பர் கொடுத்து ஜீசஸ் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நான் தர்றேன், எனக்கு நீங்க ஒரு விஷயம் தரணும் அப்படின்னு எழுத சொன்னோம். அதுல ஒரு குழந்தை எழுதி இருக்கு, ஏசப்பா எங்க வீட்டுல நிறைய கார் இருக்கு, நிறைய பணம் இருக்கு, ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, என்கிட்ட நிறைய காஸ்ட்லி டாய்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் தந்துடுறேன். ஆனா எனக்கு நீங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணணும், எங்க அப்பாவும் அம்மாவும் கொஞ்ச நேரம் என் கூட டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க என் கூட சிரிச்சு பேசி விளையாடணும் அப்படின்னு ஒரு குழந்தை எழுதியிருந்தது அப்படின்னு அந்த லேடி அழுதுட்டே ஹஸ்பண்ட சொல்லியிருக்காங்க. இம்மிடியேட்டா அவர் சொல்லியிருக்காரு, பாரு அந்த குழந்தை எவ்வளவு பாவம், ஆனா அவங்க அம்மா அப்பா கேட்டா சொல்லுவாங்க குழந்தைக்காகத்தான் எல்லாம் நாங்க ஓடுறோம் சம்பாதிக்கிறோம்னு, ஆனா அவங்களுக்கே தெரியாம குழந்தையோட எல்லாத்தையுமே அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாராம். இப்போ அந்த அம்மா அந்த லேடி இன்னும் அதிகமா அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் கேட்டிருக்காரு, எதுக்கு இப்போ ரொம்ப சத்தம் போட்டு அழுற அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம குழந்தைதான் அந்த பேப்பர்ல அந்த லெட்டர்ல எழுதுனது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, இதை போலத்தான் இந்த குழந்தை தன்னுடைய பெற்றோர் தன்னிடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தனக்கான நேரத்தை அவங்க கொடுக்கணும் அப்படின்னு அது யோசிக்கிறது மாதிரி தான் இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அவர் எதிர்பார்க்கிறதை கொடுக்கிறோமா? கொஞ்சம் யோசிப்போம். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இப்ப நீங்க இந்த சபையாரா என்னை தாங்கினீர்கள், எங்களுக்கு ஊழியத்திற்கு தேவையானதை உங்களுக்கு திராணிக்கு மேலேயே ஹெல்ப் பண்ணீங்க. நிறைய பேர் தாங்கள் உபத்திரவத்திலும் தங்கள் கஷ்டத்திலும் கூட உதாரத்துவமா எங்களை தாங்கினீர்கள். ஆனால் அதற்கும் மேலா இந்த இடத்துல என்ன பண்றீங்க? முதலாவது உங்களை கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தீர்கள் அப்படின்னு இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். நாம் இன்றைக்கு அதை செய்கிறோமா? தேவன் நம்மிடத்தில் நம்முடைய கையின் பிரயாசத்தையோ, நம்முடைய காணிக்கைகளையோ, தசம பாகங்களையோ, இன்னும் என்னென்ன பொறுத்தரைகள் உண்டோ இதையெல்லாம் எதிர்பார்க்கிறவர் கிடையாது. மாறாக அவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் நம்முடைய இருதயம். நான் அவரோடு நேரத்தை செலவிடுகிறேனா, அவர் சமூகத்தில் அமர்கிறேனா, இதுதான் அவர் என்னிடத்தில் இருந்து நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிற காரியம். எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவன் எதிர்பார்க்கிறதை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது இன்றைக்கு சபைகள் கட்டப்பட, அதாவது சபைகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட, இன்னும் மிஷனரி ஊழியங்கள் நடக்க, காணிக்கைகள், பொருத்தனைகள், இன்னும் அநேக விதத்தில் நாம் தாங்குகிற எல்லா காரியங்களும் தேவைதான். ஆனால் அதற்கும் மேலாக கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டிய மிக சிறந்த ஒரு காரியம் நமது நேரத்தை கொடுப்பது, அவரோடு அமர்ந்து அவரோடு உரையாடுவது. என கண்மானவர்களே, நாம் இதை செய்யும் போது
இங்கே சொல்லப்பட்டதை போல முதலாவது கர்த்தரிடத்தில் என்னை எல்லாவற்றிலும் நீர்தான் எனக்கு, உங்க சொல்படி உங்க சித்தப்படி என்னுடைய காரியங்களை செய்வேன் அப்படின்னு அவர்கிட்ட முதலாவது ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, எப்படி ஜனங்கள் அப்போஸ்தலர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார்களோ அதை போல என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிற சுவிசேஷம் அறிவிக்கிறதை நான் செய்யணும். அப்பந்தான் மத்தேயு 28 இயேசு கிறிஸ்து சொன்னதை, நமக்கு கட்டளையிட்டதை, உலகமெங்கும் போய் சுவிசேஷம் அறிவித்து சீஷராக்குங்கள், ஞானஸ்தானம் கொடுங்கள்னு சொன்னதை நாம பின்பற்றுகிறவர்களா இருப்போம். எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்போது தேவனுக்காய் நேரத்தை செலவழித்து அவருக்காக எல்லாவற்றையும், என்னையும் என்னுடைய நேரத்தையும் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேனோ அப்போது மாத்திரமே நான் சொல்ல முடியும், நான் கர்த்தருக்கு கொடுக்கிறவன் என்று. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த பூமியும் அதனுடைய நிறைவும் உம்முடையவை தகப்பனே. அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதித்ததிலிருந்து உமக்கு முதற் பலனை நாங்க செலுத்துகிறோம். அப்பா அப்பா அதை நாங்க விருப்பத்தோடு, ஒரு சந்தோஷத்தோடு நாங்க செலுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் தகப்பனே, பலியை அல்ல, எங்களுடைய இருதயங்களே நீர் விரும்புகிறீர். நாங்கள் உம்மோடு நேரத்தை செலவிட ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எல்லாவற்றிலும் முதற் பலனாய் எங்களையே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.